பீச்சுக்கு வந்தாலேங்க உப்பில் போட்ட மாங்காய், உப்பில் போட்ட நெல்லிக்காய், உப்பில் போட்ட பைனாப்பிள் இதுதான் இதோட ஸ்பெஷலே. ஆனால் எனக்கு எப்போவுமே உப்பில் போட்ட பைனாப்பிள் தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். லைட்டாக காரமாக உப்பு புளிப்பு எல்லாம் சேர்ந்து அந்த பைனாப்பிளோட ஸ்வீட்னஸோட சூப்பராக இருக்கும். எல்லாம் சாப்பிட்டாச்சு. நாளைக்கு சித்திரக்கனின்றனால ஃபிஷ்ஷு சிக்கன் கடை எதுவுமே இருக்காது. ஸோ இன்றைக்கே வாங்கிக்கலாம்னு சொல்லி தேவையான மீன்கள் எல்லாம் வாங்கியாச்சு. அப்புறம் நாளைக்கு விஷுவுக்கு கனி பார்க்குறக்காக பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே வாங்கினோம். எல்லாமே ஒன்று ஒன்று தாங்க. ஒரு சிக்கு, ஒரு ஆப்பிள், ஒரு ஆரஞ்சு அந்த மாதிரி சும்மா எல்லாம் ஒரு பேருக்காக. அதுக்கப்புறம் கொன்னைப்பூ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக என்ன சொல்கிறது, ரோடு ஃபுல்லாக பிளாக்கு. அப்பா எங்கள் வீட்டுக்குள்ளே வரக்குள்ளே படாயிருச்சு. அப்புறம் வந்தோடனே அஸ்வினிக்கு ரொம்ப ஃபேவரட்டான கல்லுமிக்காய் மட்டும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணியாச்சு. அது மட்டும் இப்போ நைட்டு வந்து சாப்பிட்டுக்கலான்னு அனு வீட்டிலேருந்தே பிரியாணி பேக் பண்ணி கொண்டு வந்து இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். நாளைக்கு தேவையான மசாலா எல்லாம் மீனில் எல்லாம் மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. நாளைக்கு பாட்டாக வச்சாச்சு. நாளைக்கு மத்தியானம், நாளைக்கு நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொஞ்ச நேரம் கழிஞ்சு ஃப்ரீசரில் வைக்கணும். அதுக்கப்புறம் பசங்களுக்கு பட்டாசு வெடிக்கிறதுக்கு பாதி பட்டாசு பிரித்தாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் பட்டாசு, நாளைக்கு கொஞ்சம் பட்டாசுன்னு சொல்லி 2 பார்ட்டாக பிரித்து சேஃபாக இதை வெடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் படப்படன்னு தான் இருக்கும். ஏன்னா எப்போவுமே நல்ல நாள் அதுமா எதையாவது பண்ணி வச்சுருவாங்க. ஸோ கொஞ்சம் படப்படன்னு தான் இருந்து எப்படியோ ஹாப்பியாக எல்லாருமே வந்து எங்கேயும் அடிச்சுக்காமல் வச்சுக்கிட்டாங்க பட்டாசை.